பைரவி சீரியல்ல ஸ்னேகா வந்து சிவா மேல இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போடுவா அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கங்க. ஸோ ஏன் அப்படின்னா வந்து ஸ்னேகாவை கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவாவை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறையவே வந்து பேசியிருப்பாங்க. ஸோ ஃபைனலி அது எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ சிந்து கூட வாழ பிடிக்கல அப்படி இப்படின்னு சிவா ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இப்போ வந்து சிந்து கூட ரொம்பவே நெருக்கமாக அவங்க வந்து பழகிட்டு அதுக்கப்புறம் சிந்து கூட தான் இனிமேல் என்னோட வாழ்க்கை அப்படின்னு சிவா வந்து ஒரு கட்டத்தில் வந்து முடிவும் எடுத்துட்டாரு. அது மட்டும் கிடையாது, சிந்து கிட்ட இந்த விஷயத்தை பற்றி டைரக்டாகவும் சொல்றது மட்டும் கிடையாது, அன்னபூரணிக்கிட்டே வந்து சொல்லிட்டாங்க சிந்து தான் என்னோட வாழ்க்கை, இந்த ஜென்மத்துல எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை அப்படின்னா அது சிந்து கூட மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டா சொல்லியுமே இந்த அன்னபூரணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதை காதலையே வாங்க மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து முடியாது, எனக்கு துரோகம் பண்ண அவளை என்னால மருமகளால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சோ இதே விஷயத்தை தான் வந்து ஆறுமுகமும் வந்து பண்ணியிருக்கா. அப்போ நியாயப்படி பார்த்தோம்னா ஆறுமுகத்தையும் வந்து மகனா ஏத்துக்க கூடாது. எப்படி வந்து சிந்துவ சிவா கூட இருந்து பிரிச்சு விவாகரத்தை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் இந்த அன்னபூரணி நிக்கிறாலும் அதே மாதிரி தானே பைரவியும் வந்து கேட்குறா, எனக்கு இவன் வந்து துரோகம் பண்ணிட்டா அப்போ நான் எதுக்கு இவன் கூட வாழணும் அப்படின்னு பைரவியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுவும் கரெக்டான விஷயம் தானே. ஆனா தாம் பிள்ளைக்கு அப்படின்னா மட்டும் எப்படியாவது இந்த பைரவியையும் ஆறுமுகத்தையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னபூரணி ரொம்பவே வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இது சத்தியமா வந்து கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா நிச்சயமா இந்த விஷயத்த வந்து சிவா சொல்லி காட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா தாம் பிள்ளைக்கு மட்டும் ஒரு விஷயம், ஏன்னா பைரவிக்கு ஆறுமுகத்தை கூட வாழ்றதுக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அவர் துரோகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதே விஷயத்தை தான் வந்து இப்போ அன்னபூரணி வந்து சிந்து விஷயத்திலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க 2 பேரும் மட்டும் ஏன் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்களையுமே பிரிச்சு விட்டுறலாம்ல. அப்போ அதுவும் பிரிஞ்சிச்சு இதுவும் பிரிஞ்சிச்சு அப்படின்னு கரெக்டு தானே. நியாயம்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தாங்க இருக்கணும். ஸோ ஒரு பக்கம் ஒரு நியாயமா இன்னொரு பக்கம் வந்து வேற ஒரு நியாயமா வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா கண்டிப்பா எனக்கு அப்படிதான் வந்து தோணிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பைரவி கிட்ட வந்து அவங்க அப்பா சத்யராஜ் பார்த்தீங்கன்னா பேச வந்திருப்பாரு. இந்த மாதிரி வந்து ஆறுமுகம் மாப்பிள்ள ரொம்ப நல்லவருமா, அவர் வந்து இந்த மாதிரி உன்னை வந்து சந்தேகப்பட்டுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் அவர் வந்து போய் சொல்லிட்டாரு, ஆனால் உன்னை வந்து அவர் ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. நீ வேற எங்கே போய் வாழ்ந்தா கூட வந்து இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வேற யாராலுமே கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு பைரவி. உனக்காக இல்லை அப்படின்னாலும் தயவு செஞ்சு எங்களோட வார்த்தையை மதிச்சு எங்களுடைய சந்தோஷத்துக்காகவாவது நீ இதை வந்து ஏத்துக்கோ, மாப்பிள்ளைய மன்னிச்சு நீ அவர் கூட சேர்ந்து வாழ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அன்னபூரணியும் சொல்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் சொல்றாங்க. ஆனா பைரவி ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. இல்லப்பா என்னால வந்து நீங்க எந்த விஷயத்த சொன்னாலும் சரி நான் வந்து ஏத்துக்கிறேன், ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. அன்னைக்கு நான் கல்யாணத்துல வந்து அவ்வளோ தூரம் வந்து சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு நீங்க வெளியில வந்து சொல்லிருங்க அப்படின்னு. ஆனா சரின்னு அப்போ என்கிட்ட வந்து தலையாட்டிட்டு எனக்கு வந்து நம்பிக்கை கொடுத்துட்டு வெளியில வந்து தாலி கட்டுற நேரத்துல வந்து எல்லார் முன்னாடியும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு என் நம்பிக்கையை ஒட்டுமொத்தமா உடைச்சு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படிப்பட்டவர் கூட எப்படி என்னால வாழ முடியும்னு நீங்க நினைக்கிறீங்கப்பா, எனக்கு தயவு செஞ்சு இந்த ஒரு கல்யாணம் வேண்டாம், எனக்கு அவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம பைரவி பார்த்தீங்கன்னா பயங்கர விடாப்பிடியாக தான் வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னடா பைரவி இப்படி சொன்னதையே சொல்கிறா அப்படின்னு பைரவி இப்படி பேசுறதை கேட்டுட்டு என்ன பண்றதுன்னு யாருக்குமே வந்து தெரியவே மாட்டேங்குது. ஸோ அன்னபூரணியே சொல்றாங்க, இங்க பாரு பைரவி, தயவு செஞ்சு வந்து நான் சொல்றதை கேளு. என் புள்ள ஆறுமுகம் வந்து தப்பு பண்ணாதான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவன் உனக்கு பண்ணது வந்து உண்மையிலே பெரிய ஒரு தப்பு தான். ஆனா தயவு செஞ்சு கொஞ்சமாவது நீ கொஞ்சம் மனசு இறங்கி வந்து அவனை மன்னிச்சு நீ ஏத்துக்கலாம்லமா. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்லாத நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால இந்த ஒரு விஷயத்த மட்டும் நிச்சயமா வந்து பண்ணவே முடியாது. வேற என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் வந்து செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். இவ்வளவு நாள் நான் வந்து ஆறுமுகம் கூட சேர்ந்து வாழ்ந்ததுக்கு ஒரே காரணம் வந்து எங்க அப்பாவும் நீங்களும் மட்டும்தான். உங்களுக்காக தான் நான் இது எல்லாமே வந்து பொறுத்துக்கிட்டு இவ்வளவு நாள் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா ஆறுமுகம் என்னைக்கு வந்து என்னையும் சஞ்சயையும் வச்சு தப்பா பேசினாரோ இதுக்கு மேல இவர் கூட வாழ்ந்த பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து தான் நான் வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட முடிவுல நான் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன். இதுக்கு மேல நீங்க எதையுமே வந்து சொல்லி என்னை வந்து வற்புறுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பைரவி வந்து சொல்றாங்க. என்னமா பைரவி, ஏமா இப்படி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க, அப்பா சொன்னா எதுனாலும் நீ கேட்பல்லம்மா, எனக்காக தயவு செஞ்சு ஒத்துக்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையாப்பா, எப்படிப்பா ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டா அவன் கூட சேர்ந்து வாழுன்னு சொல்றது எந்த வகையிலப்பா நியாயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்கப்பா. என் நிலைமையில இருந்து நீங்க யோசிச்சா கண்டிப்பா நான் பண்றது சரிதான் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். தயவு செஞ்சு என்னை வந்து இதுக்கு மேல நீங்க கம்பல் பண்ணாதீங்கப்பா.
நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் வந்து செய்றேன். ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் என்னால செய்ய முடியாது. இதுக்கு மேல என்கிட்ட எதுவுமே பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி எந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு போறாங்க. ஆனா வேற வழி இல்லாம பாத்தீங்கன்னா பைரவியோட அப்பா வந்து பைரவியோட காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்க போறாரு. இதுதாங்க அடுத்து வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறமாவது நம்ம பைரவி மனசு இறங்குறாங்களா அப்படிங்கறது தான் வந்து ஒரு ட்விஸ்டாவே இருக்க போகுது. என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம்.